இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த மேனேஜர் பொறுக்கி பையன் வீட்டில் நீ இருக்கன்னு தெரிஞ்சதும் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல. அவன் ரொம்ப தப்பான ஆள் நந்தினி. அவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் சொன்னப்ப முதல்ல நீ புரிஞ்சுக்கவே இல்லை. என்னதான் தப்பா நினைச்ச? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீ ஏன் அவன் விஷயத்தால் ரொம்ப அசால்ட்டா இருந்த? இனியும் இப்படி இருக்காத நந்தினி. என்னை நம்பிதான் உன்னை என் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கரிகாலா, நந்தினி, 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 உனக்கு ஒண்ணும் இல்லையில? நீ நல்லா இருக்கேல? நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்க. யார் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது? அந்த கர்ச்சீஃப் போட்டிருந்தவரா? நான் அப்போ அரை மயக்கத்துல இருந்தேன். அந்த மேனேஜர் பொறுக்கி பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ அவர்தான் அவனை அடிச்சு அவன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினாரு. அவர் முகம் எனக்கு மங்களா தெரிஞ்சதால அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் தான் என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாரா? ஆமா. அவரை நீ பாத்தியா? அவர் யாருன்னு தெரியுமா? உன்னை காப்பாத்தினது வேற யாரோன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இப்போ உங்ககிட்ட அது நான் தான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. கரிகாலா, சொல்லு, நீ அவரை பாத்தியா? இல்ல நந்தினி, உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வந்தேன். அவர் மட்டும் சரியான நேரத்துல வரலனா எனக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஏதாவது எனக்கு தப்பு நடந்திருந்தா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நந்தினி, நான் செத்து போயிருப்பேன். நந்தினி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் உனக்கு ஒன்னும் ஆகலையில. என்னை காப்பாத்தின அந்த முகம் தெரியாத ஆளு எனக்கு இப்போ கடவுளா தெரிகிறாரு. அவர் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சா என்னை காப்பாத்தினதுக்காக அவர்கிட்ட நான் கோடி நன்றி சொல்லணும். ஆனா அவர் யாருன்னு தெரியலையே.